ஹலோ கைஸ், வெல்கம் டு பேக். இன்டர்வியூலாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிக்சன் ஒதுங்கி போனாலுமே கிட்டத்தட்ட ஒரு ஆடியோ பயங்கரமா ரிலீஸ் பண்ணியிருக்காப்ல. கிட்டத்தட்ட அதெல்லாம் தன்னோட வன்மம் உள்ள எப்படி எந்த அளவுக்கு இருந்தாலும் அதே மாதிரி வெளியே வெண்மத்தை கொட்டி கிட்டத்தட்ட தன்னோட பயங்கரமான ஆக்ரோஷமான முகத்தை காமிச்சிட்டாப்ல நம்ம நிக்சன். அந்த டிசிஷன் கரெக்ட் தான் அப்படின்னு உள்ள இருந்து எடுத்தவங்க வெளியே வந்துட்டு வேற ஒரு சூழ்நிலையினால வேற ஒரு பயத்தினால ஐயோ நாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு பேக் அடிச்சிட்டாங்க. அப்படி நிக்சன் அப்படி என்னதான் சொல்ல வர போல்டா அப்படின்னு சொல்லி நம்ம காது கொடுத்து கொஞ்சம் கேட்டா அந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்க பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்துறப்ப ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க. ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட உள்ள ஒரு பிரச்சனையாச்சு. அது வந்து பெரிய இஷ்யூ ஆச்சு. அதனால உள்ள இருக்கவங்களாம் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுத்தோம். ரெட் கார்டுங்கிற டிசிஷன் எடுத்தோம். அதை டிசிஷன் எடுத்தனால எல்லாருமே ஒரு சேர்ந்து பிரதீப்பை வெளியே அனுப்பியாச்சு. கிட்டத்தட்ட அதனால வெளியே வந்தவங்கலாம் கிட்டத்தட்ட பிக் பாஸ் முடிஞ்சு வெளியே வந்துட்டவங்கலாம் ஏதோ ஒரு பயத்தினாலேயோ அவங்க சூழ்நிலையினாலேயோ பயந்துகிட்டு அப்படியே பேக் அடிக்கிறாங்க. வேற மாதிரி மாத்தி பேசுறாங்க. என்னெல்லாம் வந்து கேட்டாங்கன்னா நான் பேக்ல அடிக்க மாட்டேன், நான் சொல்லிடுவேன், ஓப்பனாவே சொல்லிடுவேன். நான் பிரதீப் வெளியே அனுப்பணும் தான் அனுப்பினேன், அவர் பண்ணது தப்பு தான் சொல்லி ஓப்பனாவே சொல்லுவேன். இதைத்தான் நான் சொல்லுவேன். நான் மாற மாட்டேன், உண்மையா தான் இருப்பேன். ஆனா நீங்க வந்து என்னை விட மாட்டீங்க, என்னை வச்சு செய்வீங்க. என்னை மட்டும் வச்சு செய்ய மாட்டாம அது முன்ன சுத்தி இருக்க ஃபேமிலி, என்னோட அப்பா எல்லாத்தையும் வச்சு செய்வீங்க. அதனாலதான் நான் இன்டர்வியூ யாருக்குமே கொடுக்க மாட்டேன். கொடுத்தாலும் அப்படி கொடுத்தாலுமே காஸ்டார், விஜய் டிவி இந்த மாதிரி பெரிய சேனலுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிக்சன் சொல்லியிருக்காப்ல. தம்பி ஓடி ஒளியலாம், எத்தனை நாள் ஓடி ஒளிவ? உன்னால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இன்னைக்கு மக்கள் முன்னாடி வந்து சொல்லி பதில் சொல்லிதான் மக்கள்கிட்ட. ஏன்னா மக்கள் பார்க்கணும்னு இருக்காங்க தான் இப்படி நடிச்ச பிக் பாஸ் வீட்டுல போனேன். மக்கள் 60 கேமராவே மக்கள் முகத்தை பார்க்கணும்னு சொல்லி போய் நீ எல்லா வேலையும் பண்ணிட்டு கிட்டத்தட்ட இப்ப வந்து ஒரு கேமராக்கு முன்னாடி நிக்கிறக்கே கூனி போய் நிக்கிறையே. அப்போ நான் சொல்ற பதில் எனக்கு தோன்றதை சொல்லி அது திரும்பவும் ஒரு பிரச்சனை அவங்களுக்காக கிரியேட் பண்ணுன்றதுனால தான் நான் இன்டர்வியூ இன்னும் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். ஹாட் ஸ்டார் மட்டும் கொடுப்பேன். கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கணும், என் முகத்தை பார்க்கணும், எனக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய கிடைக்கணும், என்னோட நடிப்பு திறமை, என்னோட பாட்டு திறமை, என்னோட டான்ஸ் திறமை எல்லாத்தையும் நான் காட்டணும், எல்லாரும் அதை வந்து பார்க்கணும், ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நீ போய் 60 கேமரா பண்ணி பண்ணேன். அதுல பல எச்சத்தனமான வேலையெல்லாம் சேர்ந்து பண்ணேன். அதனால மக்கள் உன் மேல கடுப்பாயிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, திருப்பி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐசிமேட்ல பிளாஸ்மா டிவியில போட்டப்போ போல்டா சொன்னேன். ஆமா அதனால என்ன இருக்கு, தப்பாதுன்னு சொல்லலையே, அப்படிதான் அவங்க அப்படி திருப்பி மினிசா மேட்டர்ல போய் மன்னிப்பு கேட்க சொன்னப்ப கூட நீ மினிசா மேட்டர் போய் மன்னிப்பு கூட கேட்கல. சாரி, நீ வந்து கேமரா போய் அடிக்கடி போய் ரிஜிஸ்டர் பண்ணாலும் உனக்கு சாரி கேட்டேன், அதோட முடிச்சிரு அப்படின்னு சொல்லி பயங்கர போல்டா அடிக்க போற மணி சாரியே கேட்டா. அப்படி இருக்க தைரியம், கிட்டத்தட்ட 60 கேமராக்கு முன்னாடி பேசுற தைரியம், வெளியில வந்து ஏதாவது ஒரு கேமராக்கு முன்னாடி பேச வேண்டியதானே? அதுவும் கிட்டத்தட்ட பப்ளிக் தானே. பப்ளிக் வந்து கேட்கிற கேள்விக்கு நீ வந்து கரெக்டா பதில் சொன்னா உன்னை என்ன பண்ண போறோம், உன்னை விட்டுருவாங்களே. ஆனா அதுக்கே கூனி போய் கூசி போய் ஓடி போய் ஒளிஞ்சு போய் டீசெண்டா நீ இன்டர்வியூ எடுக்கிறது வந்து யாருன்னு பார்த்தா டிஸ்னி காஸ்டாரும் அண்ட் விஜய் டிவி மட்டும் தான் டீசெண்டா இன்டர்வியூ எடுப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் இன்டர்வியூ தருவேன்னு சொல்லி பயங்கரமா ஓப்பனா போட்டு வச்சிருக்கேன். அதுலயும் பிரதீப் மேட்டர் பேசலாம், இப்பதான் பேசுவேன், ஐசி மேட்டர் பேசலாம், அந்த மாதிரி தான் பேசுவேன். நீங்க என்னை வச்சு கலாய்ப்பீங்க, ட்ரால் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே ஒட்டு உடச்சிட்டாப்ல. நம்ம ஒரு ஸ்ட்ரிக்டான கெடுபடியான அப்பா இருந்து வளர்க்கும் போதே இந்த அளவுக்கு ஆட்டம் போற நிக்சன் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரீடமான அப்பாவோ, கிட்டத்தட்ட மகனை கண்டுக்காத அப்பாவோ, இந்த மாதிரி அப்பாலாம் கிடைச்சிருந்தா கையில பிடிச்சிருக்க முடியுமா? அதனால எனக்கு ஃபேன்ஸ் ஃபாலோஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேன்ஸ் ஃபாலோஸ் இருக்கு. இவன் பண்ணதான் கரெக்ட்னு சொல்லி ஒரு குரூப் வந்து பயங்கரமா ஏத்தி விட்டு பயங்கரமா குளிர் காமிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பொண்ணு சொல்லுது, கிட்டத்தட்ட நீங்க சொரியுன்னு சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மீம்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம், கலாச்சிட்டு இருக்கோம். நீங்க உள்ள இருந்த உங்களோட ஆட்டிடியூட், உங்களோட போல்டா நீங்க பேசுனது, போல்டா ஃபைட் பண்ணதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆடியோ கமெண்ட்ஸ்ல பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட இதுக்கெல்லாம் விதிவிலக்கு, கிட்டத்தட்ட ஜெனரேஷன் வளர்க்கணும், நல்லது வந்து அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகணும்னு சொல்லி கமல் சார் சொன்னது கரெக்டா நடந்துச்சு. என்ன அந்த ஒரு வார்த்தை மட்டும் மாறிச்சு, நல்லதுங்கிற வார்த்தை மட்டும் மாறிச்சு. கிட்டத்தட்ட மத்த எல்லாத்தையுமே சூப்பரா எடுத்துட்டு போய் அடுத்த ஜெனரேஷன் அழகா சேர்த்துட்டாரு நம்ம ஆண்டவர். எல்லா கிரெடிட்டும் எல்லா பக்கமும் நம்ம ஆண்டவருக்கே. பப்ளிக் மீடியால எப்படி வராமையா போறாரு நிக்சன், என்ன சொல்ல போறான்னு. அதுக்கு முன்னாடி நிக்சன் இப்படி பேசுனதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.